திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் பகுதியில் நீதிமன்ற உத்தரவுப்படி சாமி சிலைகளை அகற்ற சென்ற இடத்தில் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, என்ன நடந்தது? முழுவதும் வணக்கம். திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியில் கடந்த 1979ஆம் ஆண்டு புல்லரம்பாக்கம் பெருமாள் கோவில் தெருவில் வசித்த 7 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அங்கு அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத சந்தான கோபாலகிருஷ்ண ஸ்ரீ சந்தான விநாயகர் என்ற திருக்கோவிலை நிறுவினர். அப்பொழுது முதல் அந்த கிருஷ்ணர் கோவிலில் வேண்டுதலை வைத்தால் நிறைவேறும் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் புல்லரம்பாக்கம் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் வந்து கிருஷ்ணர் கோவிலில் உள்ள கிருஷ்ணரை வணங்கி வேண்டுதலை வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிருஷ்ணர் கோவிலில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த வனிதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் அரசு இடத்தில் உள்ள கோவிலை இடித்து அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டதை அடுத்து கடந்த நவம்பர் மாதம் காவல்துறையினர் பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் கோவிலை இடித்து அகற்ற முயற்சி மேற்கொண்டனர். அப்பொழுது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் கைவிட்டு சென்றனர். இதனையடுத்து மேலும் வனிதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்ததை அடுத்து இன்று தமிழரசு டிஎஸ்பி தமிழரசி மற்றும் அசோகன் ஆய்வாளர் அந்தோணி ஸ்டாலின் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் கோவிலை இடிக்க வந்தபோது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த எதிர்ப்பையும் மீறி கோவிலில் இருந்த சிலைகள், அதாவது ராதா, ருக்மணி, கிருஷ்ணர் மற்றும் விநாயகர் சிலைகள் உட்பட 4 சிலைகளையும் அகற்றி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு போலீசார் கொண்டு சென்றனர். இதனையடுத்து இங்க பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. அதாவது 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலை இடிப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் ஒரு தனிநபர் ஒருவர் வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் இந்த கோவிலில் இடிக்கப்பட்ட சம்பவம் இங்க ஒரு பரபரப்பான சூழ்நிலையை நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.